உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 14வது சுற்று ஆட்டம் டிராவை நோக்கி நகர்கிறது. போட்டி தொடங்கி 2 மணி நேரம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் குகேஷ் மற்றும் லிரேன் ஆகியோர் விளையாடக்கூடிய இந்த 14வது சுற்று டிராவை நோக்கி நகர்வதாக தகவல்கள் வருகின்றன. இந்த ஆட்டமும் டிராவில் முடிந்தால் நாளை டை பிரேக்கர் முறையில் போட்டி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக சாம்பியன்ஷிப் தொடரின் 14வது சுற்று ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சுற்றும் டிராவை நோக்கி நகர்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 மணி நேரம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் குகேஷ், லிரேன் ஆகியோர் சமநிலையில் இருக்கிறார்கள். இந்த ஆட்டமும் டிராவில் முடிந்தால் நாளை டை பிரேக்கர் முறையில் போட்டி நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சந்தானம், மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு குகேஷ் அங்கு விளையாடி வருகிறார். இந்நிலையில் 14வது சுற்று இறுதி சுற்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்டமும் டிராவை நோக்கி நகர்வதாக தகவல் வெளியாகிறதே, என்ன விவரம்? கார்த்திகா, இந்த செஸ் உலக சாம்பியன்ஷிப் தொடருடைய 14வது கிளாசிக்கல் முறையில 14 சுற்றுகள் நடைபெறும். முதல்ல 7.5 புள்ளிகள் பெறக்கூடிய நபர்கள் உலக சாம்பியனாக அறிவிக்கப்படுவார்கள். அந்த வகையில இன்று நடைபெறக்கூடிய இறுதி சுற்று போட்டியில யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் உலக சாம்பியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் கூட தற்போது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியும் டிராவில் முடிவதற்கான வாய்ப்பு என்பது தற்போதைய சூழல்ல இருக்குது. நம்ம அந்த பெரிய அளவுல வீரர்கள் எந்த தவறையும் செய்யாத பட்சத்துல இந்த போட்டியும் டிராவில் தான் முடிவடையும் என்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி ஆன பின்பு இந்த போட்டியில ஒட்டுமொத்தமாக தற்போது வரை பார்த்தோம்னா 2 வீரர்களும் 23 நகர்களை முடிச்சிருக்காங்க. தொடக்கத்துல குகேஷ் சற்று பின்னடைவு இருந்தார். அதிகபட்சமாகவே பார்த்தோன்னா 0.7 புள்ளி தான் அவர் பின்னடைவுல இருந்தார். செஸ் பொறுத்த வரைக்கும் இது விளையாடி வரக்கூடிய வீரர்களுக்கு அவர்களுடைய பின்னடைவு தெரியாது. இருப்பினும் கூட நவீன சிஸ்டம் மூலமாக பார்க்கும்போது ஒரு 0.7 என்ற அளவில் பின்னடைவுல இருந்தார். தற்போது ஒரு 35 நிமிடங்கள்ல அவர் அதையும் சரி செய்து தற்போது இருவருமே சமநிலையில் இருக்காங்க. இதன் காரணமா இந்த போட்டி டிராவில முடிவதற்கான வாய்ப்பு என்பதே தற்போது இருக்கிறது. போட்டி டிராவில் முடியும் பட்சத்துல நாளை இறுதியாக டை பிரேக்கர் முறையில நாளை இறுதி போட்டிகள் நடைபெறும். டை பிரேக்கர் முறையில நாளை நிச்சயமாக ஒரு வெற்றியாளர் தேர்வு செய்யும் வகையில போட்டிகள் நாளை ராபிட் மற்றும் பிளிட்ஸ் முறையில நடத்தப்படும். இன்று நடைபெறக்கூடிய இறுதி சுற்றுல தற்போது 2 மணி நேரம் போட்டி தொடங்கி முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலை இந்த போட்டியும் டிராவில் முடிவதற்கான சூழலை தற்போது இருக்கிறது. கார்த்திகா, உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 14வது சுற்று ஆட்டம் நடந்து வருகிறது. இந்த சுற்று ஆட்டமும் டிராவை நோக்கி நகர்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது டிராவில் முடிந்தால் நாளை டை பிரேக்கர் முறையில் இந்த போட்டி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.